இவங்களோட வெங்கட் பேசுகிறேங்க. இன்னைக்கு சூப்பரான ஒரு டெக்னாலஜியோட உங்களை மீட் பண்ணிட்டு இருக்கேங்க. இந்த மிஷின் லேர்னிங் சீரிஸில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு செஷனை மிஸ் பண்ணிட்டேங்க. அதான் அந்த சூப்பர்வைஸ் லேர்னிங். இந்த அல்காரிதம் எல்லாமே அடுத்த ஒரு 1 மந்த்தில் முடிச்சணும்னு பார்க்குறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சூப்பர்வைஸ் லேர்னிங் என்ற ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஏரியா தான் பார்க்க போகிறேங்க. சூப்பர்வைஸ் லேர்னிங் அப்படின்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லைக் ஒரு கிளியரான ஒரு டேட்டா இருக்குங்க. அதை வச்சு ஒரு மாடலை நான் ட்ரெயின் பண்ணிட்டேன். சரி, ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணி மாடலை ட்ரெயின் பண்ணிட்டேன். அதை வச்சு நான் ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னா அதுதான் உன்னுடைய சூப்பர்வைஸ் லேர்னிங்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எல்லாமே பக்காவாக இருக்குப்பா, அழகாக அவுட்புட் எடுத்துலாமே. சார் அடுத்த வீடியோ என்ன சார்? அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் தான் பார்க்க போகிறாங்க அடுத்ததா. ஓகேவா? அந்த அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்கில் எனக்கு டேட்டாவே தெரியாது சார், எனக்கு அவுட்புட் எப்படி இருக்குன்னு தெரியாது சார், ஆனால் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுதான் அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் வருங்க. நம்ம அதை பற்றி பின்னாடி பார்க்கலாங்க. இன்னைக்கு நம்ம செம்மையாக சூப்பர்வைஸ் லேர்னிங்கில் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா சூப்பர்வைஸ் லேர்னிங்னா என்ன, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சூப்பர்வைஸ் லேர்னிங்கு, அதோட அல்காரிதம் எப்படிலாம் இருக்குது, அதோட சப் கிளாசிஃபிகேஷன்லாம் இருக்குது, அதுக்கான இன்டர்வியூ கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோன்ட்டு நிறைய ஏரியாஸை பார்க்க போகிறேன். போலாவாங்க. இதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோவில், என்னுடைய யூடியூப் சேனலில் ஏதாவது ப்ரீவியஸ் வீடியோஸ் மிஸ் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு அதெல்லாம் போய் பார்த்துருங்க. எப்படி சார் பண்ணோன்னா ஒன்றுமே கிடையாதுங்க. இதுதான் என்னுடைய சேனலுங்க, காஷு இன்ஃபோடெக் அப்படின்ற என்னுடைய சேனல். இதில் நிறைய டெக்னாலஜி, மிஷின் லேர்னிங், அல்காரிதம்னு ஒரு வீடியோ போட்டுருவேன். செம்மையாக இருக்குங்க. அதை போய் முதல்ல பார்த்துருங்க. பார்த்து முடிச்சுட்டு இதை பாருங்கள், உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்குங்க. இது பார்த்துட்டு வேணா அங்கே போங்க, இது பார்க்க விட்றாதீங்க. ஓகேவா? சரி, ஓகே. அப்பார்ட் ஃப்ரம் தட் லைக் டெக்னிக்கலாக நிறைய இன்ஃபர்மேஷன், இன்டர்வியூ கொஷின்ஸுங்க, கம்பெனி ரிலேட்டட் கொஷின்ஸ் எல்லாமே என்னுடைய காஷு வெங்கட்ன்ற என்னுடைய சேனலில் போட்டுட்ருக்குங்க. இது இல்லாமல் ஹெல்த், பியூட்டி, ரிவ்யூஸ்னு ஒரு ஆண்டர்பிரினர் என்கிட்ட இப்போ ரெக்வஸ்ட் பண்ணி என் கூட அலைன் ஆகிருக்காங்க. அதுதான் இந்த விபிஎஸ் லைஃப் ஸ்டைல். இதுக்கு சம்மந்தம் இல்லைங்க. பட் ஆனால் நிறைய விஷயங்கள் இதில் இருக்குங்க, போய் பாருங்கள். நீங்கள் லைக் உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா டாபிக்ஸ் வேணாலும் கமெண்ட்ஸை போய் போஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய உதவி ஒரே ஒன்று நான் எதிர்பார்க்குறேங்க. நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னு பரவாயில்ல, இந்த சேனலுக்கு முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு யங் ஆண்டர்பிரினரை நாம் மோட்டிவேட் பண்ண போகிறோங்க. ஓகேவா சார்? தயவு செஞ்சு உங்களால் முடிஞ்ச இதுக்கு மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு சின்ன சப்போர்ட்டை கொடுக்கலாம் வாங்க. ஓகேங்களா? சரி, வாங்க. வேறு என்னங்க பார்க்க போகிறோம்? ரொம்ப வருத்தமான விஷயம் நான் உங்ககிட்ட லைக் என்னோடய சப்ஸ்கிரைபர்கிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேங்க. நான் ஆக்சுவலாக வீடியோ ஸ்ட்ரீமிங் பண்ண ஆரம்பித்தேங்க. 5 மணிக்கு ஸ்ட்ரீமிங் போடுறோம் அப்படின்னு சொன்ன உடனே 4 மணிக்கு இந்த 2 டிஸ்லைக் வந்துடுதுங்க. ஸோ கண்டிப்பாக என்னோடய காம்படேட்டர்ஸ் தான் டிஸ்லைக் பண்ணுறீங்க எனக்கு தெரியுங்க. உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டுங்க, தயவு செஞ்சு என்னோடய வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கன்னு நானே சொல்கிறேங்க. சரிங்களா? ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேங்க. ஸோ என்னை ரெக்கக்னைஸ் பண்ணாலுமே என்னை டிமோட்டிவேட் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது டெக்னாலஜிக்கல் சேனல் ரன் பண்ணுறதுன்றது அவ்வளோ கஷ்டங்க. ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா நீங்கள் பார்க்கலாங்க, 1 மாதத்துக்கு முன்னாடி போட்ட இந்த வீடியோவோட வியூஸும் 2 மாதத்துக்கு முன்னாடி போட்ட என்னோட வீடியோவோட வியூஸுங்க. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் நான் பண்ணியிருப்பேங்க. ஒரு யூடியூப் வீடியோவை நான் பண்ணாமல் இது நான் நேசித்து பண்ணியிருப்பேங்க ஒவ்வொரு கான்செப்ட்டுமே. பட் ஆனால் லைக் அது ஏன் மக்களுக்கு ரீச் ஆகலை அப்படின்னு எனக்கு எப்போவுமே ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு நாள் என் உறவுகள் விழித்து எழுவார்கள் என்ற நம்பிக்கையோடு நான் ஆரம்பிக்கிறேங்க. நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாழட்டுங்க. சரி, வாங்க. ஸோ நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட் இருக்குங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கோர்ஸ் சொல்லி முடிச்சால ஆரம்பிச்சிடுறேங்க. தளராத இதயம் உள்ளவனுக்கு இவ்வுலகில் முடியாது என்றும் எதுவுமே இல்லை. ஓகேவா? ஸோ இது கண்டிப்பாக எனக்கு தான் நான் சொல்லிக்கணுங்க. இது என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. என்னை ஃபாலோ பண்ணலாங்க, காண்டாக்ட் பண்ணுங்கள். டவுட்ஸ் எதனா இருந்தால் கிளாரிஃபை பண்ணிங்க. ஃபாலோ பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு இதுதான் என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. இதெல்லாமே காண்டாக்ட் நம்பருங்க. நீங்கள் எனக்கு எப்போ வேணாலுமே காண்டாக்ட் பண்ணலாங்க. வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ண ரெடியாக இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக உங்க கூட ஷேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், நான் மைக்ரோசாஃப்டோட ட்ரெயின் ஆன ஒரு .NET ப்ரொஃபஷனலுங்க. இதில் நம்ம மைக்ரோசாஃப்டோட அவார்டு நான் வாங்கியிருக்கேங்க. ஆஸ் ஏ மோஸ்ட் வேல்யூபிள் ப்ரொஃபஷனல் அப்படின்ற மைக்ரோசாஃப்ட் அவார்டு வாங்கியிருக்கேங்க. இதில் நம்ம மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட் மிஷின் லேர்னிங் ஸ்பெஷலிஸ்ட்டும் கூடங்க. ஓகேவா? நம்ம கம்பெனியில் காஷு இன்ஃபோடெக்ன்ற நம்ம கம்பெனியில் யாராவது கோர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய கம்பெனிஸில் ஓப்பனிங்ஸ் போயிட்டுருக்கு. என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸை கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்னோடய ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் ரெஸ்யூம் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுறேங்க. சரி, வாங்க. மிஷின் லேர்னிங் டியூட்டோரியல் டெக்னாலஜி எங்கெல்லாம் போய் படிக்கலாம்னு கேட்டிங்கன்னா இது என்னுடைய டெக்னாலஜிக்கல் போர்ட்டலுங்க. நானே நிறைய கண்டென்ட் இதில் போட்டுருப்பேன், போய் பாருங்கள், கற்றுக்குங்க. ஓகேவா? சார் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போதும் சார், செஷனை ஆரம்பிங்க அப்படின்னு நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு புரியுதுங்க. இருந்தாலும் நாங்கள் யார், என்ன பேக்ரவுண்டு, என்ன தேவைப்படுது, எதுக்காக இது பண்ணுறோன்றது உங்களுக்கு புரியணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் இவ்வளோ விஷயங்கள் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். சரி, வாங்க. நம்ம இன்றைக்கி என்னங்க பார்க்க போகிறோம்? கெரியர் பாத். ஸோ இந்த டெக்னாலஜியை படிக்கிறதா தான் நம்ம என்னெல்லாம் பண்ணணும், அடுத்து மிஷின் லேர்னிங் அல்காரிதம்னா என்ன, அதில் வாட் இஸ் சூப்பர்வைஸ்ட் மிஷின், இது முன்னாடி வீடியோலாம் போட்டேங்க. பரவாயில்ல கொஞ்சமாக டச் பண்ணிடுறாங்க. ஓகேவா? சூப்பர்வைஸ் லேர்னிங்னா என்ன, அந்த அல்காரிதம் பற்றி, சூப்பர்வைஸ் வெர்சஸ் அன்சூப்பர்வைஸ்னா என்ன, மிஷின் லேர்னிங் அல்காரிதமோடைய இம்ப்ளிமெண்டேஷன் எங்கெல்லாம் எப்படிலாம் இருக்குன்ற மாதிரி
செம்மையாக இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. ஓகேவா, பார்த்துடலாம் வாங்க. ஸோ மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸுங்க. அதில் சூப்பர்வைஸ் லேர்னிங் தான் நம்ம பார்க்க போகிறோங்க. முதல்ல மிஷின் லேர்னிங் அல்காரிதம்னா என்ன அப்படின்னா வந்து ஆக்சுவலாக இது எல்லாமே தெளிவாக சொல்லிட்டேங்க. பட் ஸ்டில் நான் ஒரு சின்ன ஒரு அவுட்லைன் கொடுத்துருங்க. மிஷின் லேர்னிங் அல்காரிதம்னா ஒரு மிஷின் இருக்குது, அதை வந்து நான் ட்ரெயின் பண்ணுறேங்க. ட்ரெயின் பண்ணி ஒரு விஷயத்தை பண்ண வச்சுன்னா வந்து அந்த மிஷினை லேர்ன் பண்ண வைக்கிறது தான் ஒரு மிஷின் லேர்னிங் அல்காரிதம்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அந்த மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ல ஒன்று வந்து டேட்டா எனக்கு ஒழுங்காக தெரியும்பா, அதை வச்சு அவுட்புட் கொடுத்தா சூப்பர்வைஸுங்க. எனக்கு தெளிவாக தெரியலப்பா இருந்தாலும் நான் கண்டுபிடிக்கணும்னா அன்சூப்பர்வைஸுங்க. இது இல்லாமல் லேர்னிங் ஃப்ரம் தி மிஸ்டேக், அடிப்பட்டு திருந்துவான், அவன் தான் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. இதான் நம்ம செமி சூப்பர்வைஸர் இன்னொரு காமெடியும் இருக்குங்க. காம்பினேஷன் ஆஃப் சூப்பர்வைசர் அண்ட் அன்சூப்பர்வைஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா, சரி. அடுத்து நம்ம வந்து சார் இந்த மிஷின் லேர்னிங் நான் படிக்கணும் சார், என்ன தான் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் படிக்க வேண்டியது முதல்ல பைத்தான் படிக்கணும், ரெண்டாவது மிஷின் லேர்னிங் படிக்கணும், மூணாவது டேட்டா சயின்ஸ் படிக்கணும், அடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்க. இப்போ எல்லாமே ஆட்டோமேஷனுங்க, வேறு லெவலில் போயிட்டு இருக்குங்க. ஆட்டோமேஷனை படிச்சுக்குங்க. ஓகே, ஆட்டோமேஷனுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அந்த ஆர்டிஃபிஷியல்ஸோட பேஸ் தான் வந்து மிஷின் லேர்னிங் அண்ட் டேட்டா சயின்ஸுங்க. ஓகே, தயவு செஞ்சு இதெல்லாமே படிச்சிருங்க. ஒரு டவுட்ஸ் இருக்குன்னா வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஃபோன் அடிக்கல சார் எடுக்கல அப்படின்னு சொல்லாதீங்க. காண்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, நம்பர்ஸ் நான் கொடுத்துருக்கேங்க. என்னோட கம்பெனியில் காஷு பைத்தான் சர்டிஃபைட் எக்ஸ்பர்ட், இப்போ காஷு மிஷின் லேர்னிங் எக்ஸ்பர்ட்ஸ் மாதிரி கோர்ஸஸும் இருக்குங்க. நீங்கள் எங்கிட்டையும் படிக்கலாம். மிஷின் லேர்னிங்கில் 7 முக்கியமான ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து முதல்ல வந்து சார் இந்த மொபைல் இருக்குது சார், இந்த மொபைலை வந்து நான் ட்ரெயின் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் சார். ஓ, ட்ரெயின் பண்ணணுமா, ஓகே பண்ணிடலாம்ப்பா. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணால் வந்து முதல்ல டேட்டாஸ்லாம் கேதர் பண்ணணும். சரிங்க, டேட்டாஸை முதல்ல கேதர் பண்ணணும். கேதர் பண்ணிவிட்டு வந்து அந்த டேட்டாவை வந்து ப்ரிப்பேர் பண்ண, க்ளீன் பண்ணுறது, மாடிஃபை பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு எந்த மாடலில் கொண்டு போய் நீ அந்த டேட்டாவை போட போகிறேன்னு சொல்லிட்டு அல்காரிதம் என்னென்னு முடிவு பண்ணிட்டு அதை ட்ரெயின் பண்ணி அதுக்கப்புறமா இவாலுவேஷனுக்காக அனுப்புவேன். அதை வச்சு நீ ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிப்பேன். இது இல்லாமல் ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங், சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்குற டேட்டாவை விட வேறமாக ஒரு டேட்டா வந்துடும். ஐயோ இதுக்கு என்னப்பா பண்ணுறது, ஓகே, அதுக்கு தகுந்த மாதிரி உன்னோட அல்காரிதம் மாற்றுவாங்க. ஃபைனலாக ப்ரெடிக்ஷன் சிஸ்டம் உங்களுக்கு உருவாயிடும். இதுதான் 7 வகையான முக்கியமான ஸ்டெப்ஸுங்க மிஷின் லேர்னிங் அல்காரிதமில் சொல்லப்படுதுங்க. ஓகேவா, இப்போ வந்து வாட் இஸ் சூப்பர்வைஸ் லேர்னிங் சார்? வாங்க சார் நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த டாபிக் தானே பேசுகிறேன்னு சொன்னேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பேச ஆரம்பிச்சிடலாம் வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வாட் இஸ் சூப்பர்வைஸ் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து டேட்டாக்கள் டிஃபைன்டு, இட் இஸ் வெரி மச் டிஃபைன்டு. ஓகேவா, இதுதான் டேட்டா, அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸுங்க. லேபிளிங், டேட்டா மட்டும் இருந்தால் அதை வச்சு கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம், அதுதான் அன்சூப்பர்வைஸுங்க. டேட்டாவோட சில விஷயங்களும் சேர்ந்து வருதுங்க, அது பேர் தான் அனடேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா, நமக்கு வந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் தி டேட்டாவும் நமக்கு கிடைச்சிருக்கு. சூப்பர். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா இன்னும் நிறைய டேட்டாவும் கிடைக்கும். ஆப்பிள் ரெட்டு, சைஸ் பிக், பனானா எல்லோ, சைஸ் லென்த்தி, வாட்டர்மெலனா கலர் கிரீனு, சைஸ் பிக் அப்படின்னு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், லெமன்னா எல்லோ ஸ்மால்ன்ற மாதிரி சில அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கிடைச்சுன்னா உங்கள் காட்டில் மழை தானேங்க. ஸோ பக்காவாக மிஷின் லேர்னிங் நம்ம பண்ணிடலாமே. ஸோ இந்த டேட்டாவை வந்து இது ட்ரைனிங் செட் 1ன்னு சொல்கிறேன், இது ட்ரைனிங் செட் 2ன்னு சொல்கிறேன், இது ட்ரைனிங் செட் 3ன்னு சொல்கிறேன், இது ட்ரைனிங் செட் 4ன்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து நம்மளுடைய டேட்டாக்கள் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த டேட்டாக்களை வச்சு தான் வந்து வி ஆர் டூயிங் மேனிப்புலேஷன்ஸ். ஓகேவா, ஸோ இது எல்லாமே என்கிட்ட நிறைய டேட்டா இருக்குப்பா. அந்த டேட்டா வச்சு தான் நம்ம வந்து மிஷின் லேர்னிங்கை பண்ண போகிறோம். ஓகேவா, இதுதான் அந்த ட்ரைனிங் டேட்டா செட்ஸா. ஸோ என்னுடைய மெஷின் இருக்குது, என்னுடைய டிவைஸ் இருக்குங்க. இந்த டிவைஸை ட்ரெயின் பண்ணுறதுக்கு இந்த டேட்டாவை கொடுத்து ஆப்பிள் வருது, ஆப்பிள், லெமன், இது வாட்டர்மெலன், இது ஆரஞ்சு, இது கிரேப்ஸு அப்படின்ட்டு ஐ எம் ட்ரைங் டு ட்ரெயின் திஸ் மெஷின். இது வந்தால் இதுன்னு நான் ட்ரெயின் பண்ணுறேன். ஓகே, அதுக்கு நிறைய டேட்டா செட்ஸ் தேவைப்படுங்க. அந்த டேட்டா செட்ஸ் தான் இந்த ட்ரைனிங் செட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, என்னோட டேட்டா செட்ஸ் கிடச்சிடுச்சிங்க. அடுத்த லெவலில் நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்து இந்த ட்ரைனிங் செட்ஸை வச்சு தான் வந்து வி ஆர் கோயிங் டு ஒர்க் அவுட்ஸ். ஓகேவா, இப்போ வந்து என்ன அல்காரிதம் பயன்படுத்தலாம், டேட்டா இருக்கு, அதுக்கான ஆனடேஷன்ஸும் எனக்கு கிடைச்சிருக்கு, லேபிள்ஸும் கிடைச்சிருச்சு. அப்படின்னா என்னப்பா, சூப்பர்வைஸ் லேர்னிங் பண்ண வேண்டியதான் சார். சூப்பர்வைஸ் லேர்னிங்ல வெவ்வேறு வகை இருக்குல்ல, கிளாசிஃபிகேஷன்றீங்க, அதுக்கப்புறம் ரீக்ரெஷன் சொல்றீங்க. அப்படின்னா டிபெண்ட்ஸ், திரும்பி உனக்கு என்ன மாதிரி அவுட்புட் வேணுன்றதை பொறுத்து நீ அதுக்கு சப் கிளாசிஃபிகேஷன் அல்காரிதத்தை முடிவு பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ நாம் என்ன பண்ண போறோம்னா என்ன அல்காரிதம் நம்ம அப்ளை பண்ண போறோம், என்ன உனக்கு தேவைன்றதுக்கு தகுந்த மாதிரி தான் உன்னோட அல்காரிதத்தை முடிவு பண்ண போறோம். ஸோ அல்காரிதமாக நம்ம டிஃபைன் பண்ணுவாங்க. ஓகேவா, அடுத்த லெவலில் வந்து டேட்டாவும் ரெடிப்பா, அல்காரிதமும் ரெடிப்பா, எடுத்து வந்து மாடல் இதில் போட்டு மாடல் உருவாக்குப்பா அப்படின்னா வந்து அப்போ தான் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் சிஸ்டம் மாடல் உருவாகும். ஓகேவா, நம்மளோட ப்ரெடிக்ஷன் சிஸ்டம் மாடல் உருவாகும். இப்போ நான் ட்ரை பண்ணுறது வந்து என்னோட ப்ரெடிக்ஷன் சிஸ்டம் மாடலை உருவாக்க ட்ரை பண்ணுறேங்க. ஓகேவா, ஸோ உன்னுடைய டேட்டாக்களையும் உன்னோட அல்காரத்தையும் கொண்டு போய் ஒரு டிவைஸ் சிஸ்டமில் போட்டு அதை நீ ட்ரெயின் பண்ணினா வந்து ஃபைனலாக உனக்கு கிடைக்கிறது ஒரு விஷயமா இருக்கும், அதுதான் அந்த மாடல்.
ஓகே, அந்த மாடல் உனக்கு ரெடி ஆயிடுச்சுன்னா வந்து அதுக்கு இன்புட்டாக நீ டேட்டா கொடுத்து அந்த மாடல் உனக்கு ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துரும். மொத்தமாக மெஷின் லேர்னிங்கிறது இதுதாங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்னுடைய மாடல் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாடல் ரெடி ஆயிடுச்சு இல்லையா? அடுத்தது என்ன பண்ண போறோம்னா வந்து இந்த மாடல் ரெடி ஆயிடுச்சுன்னா முடிஞ்சிச்சுங்க, அவ்வளோதான். ஓகேவா? சாம்பார் சாதம் ரெடி. ஓகேவா? அடுத்தது என்ன, சாப்பிட வேண்டியது தானே. ஓகே, ஸோ இப்போ நம்ம டெஸ்டிங் பண்ண போகிறோம். ட்ரைனிங் பண்ணி முடிச்சாச்சுங்க. இப்போ டெஸ்டிங் பண்ண போகிறோம். டெஸ்டிங் பண்ணுறதா தான் வந்து எனக்கு அந்த டேட்டா செட்ஸ் எனக்கு கிடச்சிருச்சுங்க. இந்த டெஸ்டிங் டேட்டா செட்ஸை வச்சு நெக்ஸ்ட் லெவலில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த இது எடுத்துகிட்டு போய் அந்த மாடல் மேலே அப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த மாடல் உனக்கு சொல்லிடும். ஓகேவா? என்ன அவுட்புட் வந்து சொல்கிறோம். ஸோ உன்னோட ப்ரெடிக்டிவ் மாடல் ரெடி ஆகிடுச்சிங்க. ஓகேவா? ஃபைனலாக வந்து இந்த ப்ரெடிக்டிவ் மாடல் என்ன பண்ணால் இந்த டெஸ்டிங் டேட்டா வந்து ப்ரெடிக்டிவ் மாடலில் போடும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா வந்து தலைவரோட ஃபோட்டோ பார்க்குறீங்களா? ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து இதுக்கான அவுட்புட்டை உனக்கு கொடுக்கும். உன்னோட ப்ரெடிக்ஷன் முடிஞ்சதுங்க. ஓகேவா? இதுதான் வந்து உங்களோட மெஷின் லேர்னிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அண்ட் இதுலேயே சூப்பர்வைஸ் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ என்னங்க அவுட்புட் வந்துருமா? ப்ரெடிக்ஷன் பண்ணிடலாமா? ஃபைனல் ரிசல்ட்டு. வாவ், என்னையா இவ்வளோ நேரம் எடுத்துக்கிற? ஓகே, லெமன் சொல்லியாச்சு, வாட்டர்மெலன் கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் உங்களுடைய சூப்பர்வைஸ் லேர்னிங். ஓகே, வித் லேபிளிங்கோட நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேற என்னையா பார்க்க போகிறோம்? இந்த சூப்பர்வைஸ் லேர்னிங்கும் அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்கும் என்னென்னு பார்த்தலாமா? டிஃப்ரென்ஸு ஒன்றுமே கிடையாதுங்க. சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. ஒரு டேட்டா இருக்குது, அது கூட ஆனடேஷன் இருந்து ப்ரெடிக்ட் பண்ண ஒரு மாடலை உருவாக்கிட்டேன். அந்த மாடலை வச்சு நான் வந்து டக்குன்றதை கண்டுபிடிச்சிட்டேன்னா அதுதான் சூப்பர்வைஸ் லேர்னிங். அதுவே வந்து மொத்தமாக டேட்டா இருக்குப்பா, அதை முதல்ல கிளஸ்டரிங் பண்ணுவா, கூட்டங்களை பிரிப்பா. இது என்னையா எல்லாம் பறக்கிறதெல்லாம் போடு, நடக்கிறதெல்லாம் போடு, முதல்ல பிரிங்க அப்படின்னா அதுதான் அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்னு சொல்லுவாங்க. ஸோ இதை விட இது ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்குங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுடைய கான்செப்ட்ஸுங்க. சரி, ஓகே. இந்த மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ல நாம சப் கிளாசிஃபிகேஷன் படிக்கக்கூடிய அல்காரிதம் என்னன்னு கேட்டீங்கன்னா சூப்பர்வைஸ்குள்ள ரீக்ரெஷன் இருக்கு, டெசிஷன் ட்ரீ இருக்கு, ரேண்டம் ஃபாரஸ்ட் இருக்கு, கிளாசிஃபிகேஷன் இருக்குங்க. இதுக்கு சப்பாக வந்து நிறைய அல்காரிதம்ஸ் இருக்குங்க. ஓகே, அதே அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்லுமே கிளஸ்டரிங், அசோசியேஷன் அனலைசிஸ், ஹிடன் மார்க்அப் மாடல்னு இருக்குங்க. அண்ட் தனியாக ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அல்காரிதம் இருக்குங்க. ஓகேவா? இதுதான் வந்து மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ல இருக்கிற சப் கிளாசிஃபிகேஷன். இதை பற்றி எல்லாமே என் சேனலில் வந்துடும், கவலைப்படாதீங்க, வச்சு செஞ்சிடலாம், விடுங்க. சரி, ஓகே. வேற என்னங்க பார்க்க போகிறேன் இன்னைக்கு? ஸோ வாட் டு லேர்ன் ஹவு டு பில்ட் யுவர் கெரியர். சார், நீங்கள் பிரச்சனையை என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எல்லாருமே வீட்டில் சும்மா தாங்க இருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் இருந்துடாதீங்க. உங்கள் ப்ரொஃபைலை பில்ட் பண்ணணும். உங்கள் ப்ரொஃபைலை நீங்கள் எந்த அளவு பில்ட் பண்ண போகிறீங்கிறது தான் இந்த கேம் ஸ்டார்ட்ஸ். ஓகேவா? ஸோ உங்கள் ப்ரொஃபைலை, ஸோ என்ன பிரச்சனைகள் வந்தாலுமே நம்ம பாட்டுக்கு படிச்சுக்கிட்டே இருக்கணும், நம்ம ப்ரொஃபைலை பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. காரணம் சொல்லாதீங்க. காரணம் எல்லாருக்குமே ஒரு காரணம் இருக்குங்க. எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கும். அதை தாண்டி நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலை பில்ட் பண்ண போகிறீங்களா இல்லையான்றதான் கொஷினுங்க. ஓகேவா? முதல்ல உங்கள் கரியர் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதை பில்ட் பண்ண பாருங்கள். ஓகேவா? யாராவது சார் எனக்கு கேரியரை சேஞ்ச் பண்ணணும் சார், கேரியர் பிரேக் ஆகிடுச்சு சார், இல்லை சார் கேரியரை இம்ப்ரூவ் பண்ணணும் சார், எனக்கு அரியர் விழுந்திருக்கு, டிகிரி முடிக்க முடியல, எதுவாக இருந்தாலும் வேலைக்கு போகிறதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் இருக்குங்க. அதுதான் இன்டர்ன்ஷிப்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இன்டர்ன்ஷிப் போங்க. இன்டர்ன்ஷிப்னா என்னென்னா வந்து ரியலாக வந்து டெக்னாலஜியை கற்றுக்கிறதுங்க, ப்ரொஃபைலை பில்ட் பண்ணுறதுங்க, அதுக்கப்புறம் அந்த கம்பெனிக்கு ரிசர்ச் பண்ணுறதுங்க, அந்த கம்பெனியில் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிடுறதுங்க. ஸோ நீ ஒரு ஃப்ரெஷராகவோ என்ட்ரி லெவல் இன்ஜினியராக இல்லாமல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக ஆகிறது தான் இன்டர்ன்ஷிப்னு அர்த்தங்க. இதில் 2 வகையான இன்டர்ன்ஷிப் நம்மளோட கம்பெனி காஷிவ் இன்ஃபோடெக் கொடுத்துட்ருக்கு. ஒன்று வந்து காஷிவ் ஆன்லைன் இன்டர்ன்ஷிப்னு சொல்லுவாங்க. ஸோ ஆன்லைன்லேயே நீங்கள் படிச்சுக்கலாங்க. இல்லை சார் நான் நேரில் வந்து படிக்கணும்னு நினச்சாலுமே ஆஃப்லைன்லேயும் இன்டர்ன்ஷிப் இருக்குங்க. உங்களை மீட் பண்ண ரெடியாக இருக்குங்க. கண்டிப்பாக என்னை வந்து மீட் பண்ணுங்கள். இது இல்லாமல் சைபர் செக்யூரிட்டி பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குங்க. காஷிவ் இன்ஃபோடெக் எத்திக்கல் ஹேக்கிங் எக்ஸ்பர்ட்ன்ற சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் நான் கண்டக்ட் பண்ணுறேன். 2 லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் சொல்லித்தரேங்க. ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். எனக்கு முடிஞ்ச உதவி நான் பண்ணுறேங்க. காஷிவ் இன்ஃபோடெக்கோட சர்டிஃபைட் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட்ன்ற என்னுடைய கம்ப்ளீட் பேக்கேஜ் கோர்ஸ் ஒன்று கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேங்க. கம்ப்ளீட்டாக சிசிஎன்ஏ, எத்திக்கல் ஹேக்கிங் கான்செப்ட்ஸுங்க, சைபர் செக்யூரிட்டி அண்ட் பெனிட்ரேஷன் டெஸ்டிங், பிளாக் செயின் எல்லாத்தையும் வந்து வச்சு செய்கிறோம். என்ன சொல்கிறீங்க? ஓகே, இதுதான் என்னுடைய காண்டாக்ட் நம்பர்ஸுங்க. வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கான உதவி நான் பண்ண ரெடியாக இருக்கேன். நீ பேசலாம். ஓகேவா? ஓகே, ஸோ அப்போ மிஷின் லேர்னிங்கான இன்டர்வியூ கொஷின்ஸை பற்றி பார்க்க போகிறேங்க. மிஷின் லேர்னிங் இன்டர்வியூ கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துக்கு போங்க. ஓகேவா? ஸோ cashew-infotech.com/machine-learning-internship இந்த லிங்க்குக்கு போயிடுங்க. இந்த லிங்க்குக்கு போயிட்டு
ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் வந்து மெட்டீரியல்ஸை போட்டிருப்பேங்க. இன்டர்வியூ கொஸ்டின் இந்த இடத்துல போட்டிருப்பேன். போய் பாருங்கள், லேர்ன் பண்ணிக்கங்க, உங்கள் ப்ரொஃபைலை செம்மையாக பில்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் என்னுடைய இன்ஸ்டா அக்கௌண்ட் உங்களை பார்த்துட்ருக்கீங்க, அந்த ஃபாலோ பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இது இல்லாமல் வந்து லைக் என்னோட மெஷின் லேர்னிங்கோடைய கோர்சஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் ப்ராஜெக்ட் ஏதாவது பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான வெப்சைட் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருப்பேன், கமெண்ட்ஸ்லையும் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக இருக்குங்க. ஃபோன் நம்பர் இது எல்லாமே இருக்குங்க. எதுனா ஒரு நம்பரில் நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். என்னோட கோர்ஸ் லிங்க்கை நான் கொடுத்துருக்கேங்க, என்னோட இன்டர்ன்ஷிப் லிங்க்கு கொடுத்துருக்கேன். இது எல்லாமே என்னோட இன்பிளான் ட்ரைனிங் லிங்க்கும் கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக பாருங்கள், பார்த்து எனக்கு லைக் நிறைய கற்றுக்குங்க. சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கலாங்க. ஓகேவா? நம்ம கம்பெனி காஷு இன்ஃபோடெக் ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் இன்டர்ன்ஷிப் கொடுத்துட்ருக்கோம். காஷு.comன்ற கம்பெனி மூலமாக. இதெல்லாமே டைரெக்டாகவும் நான் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு உதவி, உங்கள் இந்த வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் லைக் நம்மளோட டெக்னாலஜி எவ்வளோ முடியுமோ ஸ்ப்ரெட் பண்ண பார்க்கலாங்க. இது எல்லாமே கரண்ட்டாக நான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்க கோர்சஸுங்க. இல்லாமல் நிறைய டெக்னாலஜி நான் நடத்திட்டு இருக்கேங்க. உங்களுக்கு என்ன வேணும் பண்ண ரெடியாக இருக்குங்க. ஸோ until then, this is Venkat signing out from Wikitech and Kashi Infotech. வாழ்க தமிழ். நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாழட்டுங்க.